அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமையாகுது. பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாளாகவும் உள்ளம் மகிழும் சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அருமையான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் எந்த வேலையை செய்தாலும் கவனம் தேவை. விரயங்களும் பகைகளும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. மன கஷ்டங்கள், விரயங்கள், மன சோர்வு, உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை. இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உடல் சோர்வு, ஒரு கழிப்புத்தன்மை, ஒரு சோர்வு தன்மை ஏற்படக்கூடிய நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தேவையில்லாத பயங்களும் பகைகளும் விரயங்களும் வரக்கூடிய நாள். அதனால் மிக மிக கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உடல் சோர்வு, உடல் அசதி, உடல் வாதிகள் வரக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை. உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. மனம் சலனப்படக்கூடிய நாளாகவும் மனம் எளிதில் தவறு பண்ணக்கூடிய நாளாகவும் இருப்பதால் விழிப்புணர்வு தேவை. துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. முடிஞ்ச மட்டும் மனதை அமைதியாகவும் யார்கிட்டையும் பேசாமல் இருந்தனாவே இந்த நாளை சிறப்பாக கழிச்சிடலாம். கருத்தில் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. எந்த வேலையாக இருந்தாலும் துணிந்து செய்து வெற்றி பெறுவீர்கள். அருமையான நாள், சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. உங்களுக்கு இரட்டிப்பு லாபமும் எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றியும் தேடிக்கொள்ளக்கூடிய நாளாக இருப்பதால் மிகவும் அருமையான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே சோதனைகளும் வேதனைகளும் மன கவலைகளும் உடல் வாதிகளும் வரக்கூடிய நாள். அதனால் மிகவும் கவனம் தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் தன்னம்பிக்கையான நாள், நன்மைகள் நடக்கக்கூடிய நாள், அதிகமான லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்வர்களுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி அது போல விற்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அருமையான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் ஒரு உயர்வான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழ நாள், இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். அருமையான நாள். இப்போ இந்த உத்திரத்துக்கும் அஸ்தத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் சந்திராசி இருக்குது. ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம், கன்னி. இவங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். வண்டி வாணிச்சு செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.